வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இன்றைய எபிசோட்ல நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா, நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு நாளைக்கு 2ல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் சோசியல் மீடியால நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதுல வீடியோஸ்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் பார்த்தோம்னா 70 to 80%. யூடியூப்ல நிறைய கண்டென்ட்டை நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடா, நம்ம என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடா கண்டென்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணுவோம். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒன் ஆஃப் த டூல் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் உடைய டூல் பார்த்தோம் அப்படின்னா vidIQ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த டூல். இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம், அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அதனுடைய பிரைசிங் என்ன, யாரெல்லாம் அந்த டூல்ல யூஸ் பண்ணலாம், அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதுல ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சிவசங்கரி அப்படின்றவங்க தான் மீட் பண்ணி கம்ப்ளீட்டா இந்த vidIQ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க டைரக்டா நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போயிருக்கலாம். ஸோ வணக்கம் சிவசங்கரி. வாட் இஸ் vidIQமா? vidIQனா என்ன, என்னென்ன பர்பஸ்க்கு அது யூஸ் பண்றாங்க, யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம்? vidIQனா ஒன்றும் இல்லை சார். vidIQனா ஒரு யூடியூப் சர்டிஃபைட் யூடியூப் அனலைசர்னு சொல்லலாம் சார். இப்போ நம்ம போடுற யூடியூப்ல ஒரு சேனல் ஒரு வீடியோ போடுறோம், நமக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. நம்ம போட்டுட்டோம், வியூவர்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுறாங்க தெரியாது, சப்ஸ்கிரைபர் எவ்வளவு இதாகுதுன்னு தெரியாது சார். நம்ம ஒரு யூடியூபை போடுற வீடியோவை டாப் டு பாட்டம் வரை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தரோம் சார். இந்த vidIQ என்னெல்லாம் அனலைஸ் பண்ணும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம போடுறோம் தம்ப்நெயில். நம்ம எப்பவுமே ஒரு யூடியூப் சேனல் உள்ள போன உடனே நம்மளோட தம்ப்நெயில் தான் அட்ராக்டிவா இருக்கும். அதனாலதான் நம்ம அதை டச் பண்ணி உள்ள போய் பார்ப்போம். தம்ப்நெயில இருந்து நம்மளோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வரையும் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு அந்த வீடியோ கூட ஏஐ அழகா டிடெக்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம் சார். இப்ப நம்ம தம்ப்நெயில் போட்டிருக்கோம், நம்ம அதுல அந்த ஏஐல இப்ப நம்ம ஜஸ்ட் அதை ரொம்ப சிம்பிளா நம்ம யூசர்ஸ் தான் சார். ஜஸ்ட் நம்ம லாகின் பண்ணிட்டு தென் நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம யூடியூப்ல இருக்க இமெயில ஜாயின் பண்ணிட்டாலே போதும் சார். ஃபர்ஸ்ட் நம்மள ஜாயின் பண்ண உடனே நம்ம யூடியூப்ல இருக்க வீடியோவை ஃபர்ஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணிக்கும். அந்த vidIQ அந்த டூல் ஃபுல்லா அனலைஸ் பண்ணும் டாப் டு பாட்டம். நம்ம போட்ட வீடியோஸ்ல எது ஹையஸ்ட் வியூ, எதனால சப்ஸ்கிரைப் கம்மியா இருக்காங்க, எது அதிகமா இருக்கு, என்ன டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுமாதிரி என்ன நம்ம கேப்ஷன் யூஸ் பண்றோம், என்ன டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றோம் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணும் சார். அனலைஸ் பண்ணது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய நம்ம எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டென்ட் நமக்கு கொடுத்துரும். இப்ப தம்ப்நெயில் முடிச்சிடும். இப்ப நம்ம ஏஐல இப்ப எனக்கு ஒரு நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ண தெரியல அப்படி சொன்னா கூட அதுவே நிறைய கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி லைனா நமக்கு டே டு டே நீங்க இது பண்ணுங்க, இது நல்லா இருக்கும், இது பண்ணுங்க, நமக்கு ரெக்கமெண்டேஷன் அவ்வளவு வரும். இப்ப லைக் எப்படின்னா, இப்ப நான் ஒரு எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறேன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு எது ட்ரெண்டிங்கா இருக்கு அது சொல்லிட்டு அதை ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த ட்ரெண்டிங்கா இருக்கிறது ரெக்கமெண்ட் பண்றது இல்லாம தம்ப்நெயில்ஸ், அதுக்கு என்னென்ன டேக் யூஸ் பண்ணா நம்ம ட்ரெண்ட்ல போய் நிற்போம், என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் போட்டா அட்ராக்டிவா இருக்கும், எப்படி பேசினா அந்த வீடியோ ரொம்ப ரீச்சபிளா ஆகும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதை அனலைஸ் பண்ணி தரும் சார். இது மட்டும் இல்ல, இதுல ஒரு பெஸ்ட் ஃபீச்சரா என்ன பாக்குறேன்னா, எப்பவுமே ஒரு டூல் யூஸ் பண்ணாங்க அது ரொம்ப பெனிஃபிட்டா தான் இருக்கு. ஆனா இது இந்த ஃபீச்சர்ஸ் இந்த vidIQல ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் என்ன சொல்லுவேன்னா, காம்படேட்டரையும் அனலைஸ் பண்ணி சொல்லுவோம் சார். லைக் எப்படின்னா, இப்ப நான் உள்ள லாகின் பண்ணிட்டு என்னோட காம்படேட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் எஜுகேஷன் வீடியோ போறேன்னா என்னோட காம்படேட்டர் நிறைய பேர் இருப்பாங்க யூடியூப்ல, அந்த காம்படேட்டரை ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிடுவேன். அது நம்ம இதை மட்டும் அனலைஸ் பண்ணாம நம்ம காம்படேட்டர்ல எந்த எந்த வீடியோக்கு எவ்வளவு வியூஸ் போகுது, அவங்களோட சப்ஸ்கிரைப்ஸ் எவ்வளோ, அவங்க என்ன டாபிக்ல யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் அட்ராக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட காம்படேட்டர் இருக்குது ஃபுல்லா டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணிட்டு அவங்களோட பெட்டரா நம்ம எப்படி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுவோம் சார். இது மட்டும் இல்லாம நம்ம இப்ப அவங்க டேக் யூஸ் பண்றாங்க, இப்ப காம்படேட்டர் ஒரு டேக் யூஸ் பண்றாங்க, இந்த டேக் வைடர் ரீச்சா போயிருக்குன்னா நீங்க இந்த டேக் யூஸ் பண்ணுங்க, உங்க வீடியோவும் வைடர் ரீச்சா போகும். அது மட்டும் இல்லாம இந்த SEO தான் முக்கியமான டூல் இதை அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். இப்ப எப்பவுமே ஒரு யூடியூபா நம்ம உள்ள போன உடனே கீவேர்ட் போட்டாலே வந்துடும். நம்ம எஜுகேஷன் போனா ஏஐ அப்படி போட்டாலே ஏஐ பத்தி நம்ம ஃபுல்லா நிறைய வீடியோ வந்துடும். ஆனா அந்த SEOல ஃபர்ஸ்ட் எது வரும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம எதுலையும் ஏஐ ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம். அதே போலதான் காம்படேட்டர்
எந்த டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி என்ன டேக் யூஸ் பண்ணி அவங்களோட வீடியோவை ரொம்ப யூனிக்கா காட்டுறாங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்றதுனால நம்ம வீடியோவை அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நம்ம வீடியோவை வைடர் ரீச்சா கொண்டு போகலாம். சரி, எதுக்கு விடாய்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஒரு பிகினரா இருந்துட்டு யூடியூப் போயிட்டு என்னோட வீடியோ வந்து எங்கேயுமே ரீச்சே ஆக மாட்டேங்குது, வியூவர்ஸும் வர மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரைப்ஸும் வர மாட்டேங்கிறாங்க, அப்ப நான் எப்படிதான் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படி கேட்டீங்கன்னா, விடாய்க்குள்ள ஜஸ்ட் லாகின் பண்ணீங்கன்னா அது டே டு டே நம்ம ரியல் டைம் டேட்டாவா அனலைஸ் பண்ணி தரும். நீங்க வந்து இங்க லோவா இருக்கீங்க, இங்க லேக்கா இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணா உங்க வீடியோ வந்து ரொம்ப வைடர் ரீச்சா போகும், உங்களுக்கும் அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரீச் ஆகும். சரி, பிசினஸ்க்கு ஏன்ப்பா விடாய்க்கு யூஸ் பண்றீங்க அப்படி கேட்கணும். விடாய்க்கு ஏன் யூஸ் பண்றோம்னா, ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்றோம்னு நினைச்சிட்டீங்கன்னா, இப்ப நம்ம வீடியோ போடும், ஆனா அந்த மார்க்கெட்டிங் வந்து வைடர் ரீச் ஒரு 5 வியூஸ் போனா 5 பேருக்கு மட்டும் நம்ம பிசினஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட மார்க்கெட்டிங் எப்படி, பிசினஸ் வந்து எப்படி க்ரோ ஆகும். அப்ப விடாய்க்கு என்ன சொல்லுவோம்னா, நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது போகும். விடாய்க்கோட முக்கியமான வேலையே என்னன்னா, வியூவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணும். இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சா என்னது, ஏர்னிங்ஸும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதான் விடாயோட ஒரு முக்கியமான வேலை. இதுலயே நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, ஃப்ரீ பிளான்ஸ், அதுக்கடுத்தது ப்ரோ பிளான்ஸ், அதுக்கடுத்து வந்து சப்ஸ்கிரைப் பிளான்ஸ்னு இருக்கு. இப்ப ஃப்ரீ பிளான்ஸ்ல லிமிட்டட் தம்ப்நெயில்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுமாதிரி லிமிட்டடான ஒரு அனலிட்டிக்ஸ் நம்ம தரும். இதே நம்ம பே பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையானது நல்லா இது பண்ணிக்கலாம், நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோவை வைடர் ரீச்சுக்காக ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோ பிளான்ல என்ன இருக்குன்னா, இப்ப நம்ம காம்படேட் ட்ராக் பண்ணிட்டே இருக்கோம், நம்மளது எப்படி நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கோ அதே மாதிரி காம்படேட் தான் ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்களாம் இந்த ரொம்ப ரீச் ஆயிட்டாங்க, இந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, என்ன டேக் யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணி சொல்றதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் விடாய்க்கு. சரி, இதோட அட்வான்டேஜ் அப்படி பார்த்தோம்னா, விடாய்க்கு வந்து ஒரு ஈஸி டூல், நம்ம வந்து அதை பத்தி கத்துக்கிட்டோம் அப்படிலாம் கிடையாது, நம்ம ஜஸ்ட் ஈஸியா ஒரு குட்டி ஸ்டெப் மூலியமாவே நம்ம ஈஸியா ஆப்ரேட் பண்ணலாம் விடாய்க்கு. தென் ஸ்டார்டிங் நம்ம குரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட யூடியூப்லயோ விடாய்க்கு லிங்க் பண்ணிட்டாலே போதும், நம்ம ஈஸியா வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிடும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன பாக்குறோம்னா, பெய்டு வெர்ஷன், ஃப்ரீ பிளான்ஸ்ல வந்து லிமிட்டடான வெர்ஷன்ஸ் தான் இருக்கும். அதே பெய்டு வெர்ஷன்ஸ்ல நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய பிளான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் தான் இதுல. சரி, விடாய்க்கு யூடியூப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படி கிடையாது, நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவாங்க, லைக் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக், நல்ல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்துலயுமே இந்த விடாய்க்கு யூஸ் பண்ணி நம்மளோட இது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது யாராவது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி கேட்டீங்கன்னா, யூடியூப் கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி எழுதுவாங்களா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்மால் பிசினஸ் ப்ரொமோட் பண்றவங்களா இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் ஆஸ் வெல் அஸ் நம்ம ஒரு யூடியூபரா ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அந்த வீடியோ வைடர் ரீச் ஆகும் தான் எல்லாருக்குமே ஆசையா இருக்கும். அப்ப அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் வந்து விடாய்க்கு சொல்லு. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த விடாய்க்கு டூல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்இஓ, அதாவது நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நோட்டிபிகேஷனா போகணும் அப்படின்னா அந்த ஆங்கிள் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுதுமா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹையர் ரீச்சுக்கும் எஸ்இஓக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது? இது விடாய்க்கு என்ன பண்ணுதோம் சார், ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளோட அனலைஸ் பண்ணும்போது நம்ம இப்ப யூடியூபர் யூஸ் பண்றவங்க வந்து ஜஸ்ட் அந்த லேக் கணக்குலாம் இருக்கு, அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் பீப்புள்ஸ் யூஸ் பண்றாங்க. நம்ம யூடியூப்ல போன உடனே அல்ல பீப்புள் என்ன சர்ச் பண்றாங்க முதலுக்கு வந்து விடாய்க்கு வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவோம் சார். அது அனலைஸ் பண்றதுனால இப்ப பீப்புள் வந்து லைக் இப்ப டிஜிட்டல் அப்படி போட்டாலே நம்ம டிஜிட்டல்ல பத்தி எல்லாமே வரும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் வீடியோ, டிஜிட்டல் அனிமேஷன் சொல்லிட்டு எல்லாமே வருதுன்னா அந்த டிஜிட்டல் அப்படி சொல்ற வரையும் அந்த வேர்ட் யூஸ் பண்றது கூட ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தான் சொல்லுங்க. இதனால என்ன யூஸ் பண்றாங்கன்னா, இப்ப எஸ்இஓ வந்து ரொம்ப முக்கியமான டூல், எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம், விடாய்க்கு மட்டும் இல்லாம எல்லா டூல்லுமே இந்த எஸ்இஓ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் ப்ளே பண்ணுது சார். அப்ப இப்ப விடாய்க்குல வந்து இந்த எஸ்இஓ எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வரேன்னா, ஒரு வீடியோ வைடர் ரீச் ஆகிறதுக்கு எஸ்இஓ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் நான் நினைக்கிறேன் சார். அப்ப விடாய்க்கு என்ன பண்ணனா, இப்ப நம்ம என்ன சர்ச் பண்ணா நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்ல வருது அப்படி சொல்லிட்டு காம்படிட்டிவா அனலைஸ் பண்ணணும். இப்ப நம்ம போய் கூகுள்ல போய் அனலைஸ் பண்ணும்போது நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் வருது, அப்ப அது வருதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடாய்க்கு வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். அதனால எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, இதுல விடாய்க்குல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நம்ம வந்து பர்டிகுலரா நம்மளுடைய சேனல் வந்து டெக்னிக்கல் சேனல் அப்படின்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்,
ஏஐ மார்க்கெட்டிங், ஏஐ ரிலேட்டடான நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணி போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு இந்த டாபிக்ல நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ்ல இந்த ஹேஷ்டேக்ஸ இந்த டாபிக்ல நீங்க வீடியோஸை வந்து கிரியேட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு சஜஷனா வந்து சில விஷயங்கள் வந்து காமிக்குது. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம்னா தம்ப்நெயில். நம்ம தம்ப்நெயில் கிரியேட் பண்ணும்போது நம்மளுடைய தம்ப்நெயிலுக்கு இவ்வளோ பாயிண்ட், இந்த தம்ப்நெயில் வந்து 100 பாயிண்ட்ல 75 தான் இதுல இருக்கு, 85 தான் வந்து இதுல ஸ்கோர் வந்து இந்த பாயிண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்ட்ஸ், இந்த கீவேர்டுக்கு இவ்வளவுதான் நான் பாயிண்ட் கொடுக்குறேன். இதுல வந்து பார்த்தோம்னா ஹெட்லைன், நம்ம வந்து ஹெட்டிங் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஹெட்டிங் இதுக்கு இவ்வளவு பாயிண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சஜஷனா நம்மளுக்கு காமிக்குது. அப்போ நம்ம வந்து அந்த டெம்ப்ளேட் நாம டிசைட் பண்ணிக்கலாம், இந்த தம்ப்நெயில் நம்ம வைக்கிறோமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு 90 அண்ட் அபோ இருக்கிற ஒரு தம்ப்நெயில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த தம்ப்நெயில் வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ 70க்கு கீழே இருக்கு அப்படின்னா அந்த தம்ப்நெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் வந்து ஒரு காமனா இருக்கிற ஒரு கீவேர்ட் தம்ப்நெயில் அப்படின்றதுனால நம்ம அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஹெட்டிங்கும், அதே மாதிரி தான் கீவேர்ட்ஸும், அதே மாதிரி தான் ஹேஷ்டேக்ஸும் அதே மாதிரி தான். அது நம்மளுக்கு சஜஷன் காமிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம போடுற வீடியோவை அனலைஸ் பண்ணிட்டு அந்த வீடியோவுடைய டேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேக்ஸை வந்து நான் அட்டாச் பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸை வந்து நம்மளுக்கு சஜஷன் கொடுக்குது. அந்த டேக்கை அட்டாச் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துட்டாலே போதும், நம்மளுடைய வீடியோ மற்றவங்க, ஏன்னா நம்மளுடைய நாம உட்கார்ந்து இண்டிபெண்டா அனலைஸ் பண்ணிட்டு மற்றவங்க கிட்ட பார்த்துட்டு காம்படிட்டரை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறத விட அதுவே அந்த ஃபீல்டுல இருக்கிறது ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பண்றதுனால நம்மளுடைய வீடியோவுடைய ரீச் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஒரு ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரைனிங் இருக்கிற ஏஐ வந்து பார்த்தோம்னா vidIQ வந்து இருக்கு. ஹவு டு சப்போர்ட் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு இது எப்படிமா சப்போர்ட் ஆகும்? கண்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம், இந்த மாதிரி கண்டென்ட் இருந்ததுன்னா பீப்புளுக்கு அது எப்படி இது சூஸ் பண்ணுது? இது என்ன பண்ணும் சார், ரியல் டைம் டேட்டாவை அனலைஸ் பண்ணி தரும் சார். இப்ப ரியல் டைம்ல இப்ப என்ன ட்ரெண்டா இருக்கு அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த டேட்டால இப்ப கலெக்ட் பண்றது இது ட்ரெண்டா இருக்குப்பா, நீ வந்து இது யூஸ் பண்ணு, அப்போ உன்னோட சேனல் வந்து ரொம்ப க்ரோத் ஆகும், யூடியூபும் நல்ல வியூவர்ஸ் வந்து அதிகமாவாங்க ரெக்கமெண்ட் பண்ணி தரும் சார். அப்ப அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வீடியோ கிரியேட் பண்ணலாம் அதுவும் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுவோம் சார். டாக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் சார், அது பாயிண்ட்ஸ் தான் நிறைய காட்டும். இப்ப இந்த ட்ரெண்டிங் வீடியோஸ்ல ஏஐ தான் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்குன்னா ஏஐ அப்படி சொல்லி நான் கொடுத்துட்டோம்னா ஏஐ வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணும் சார். நம்ம வந்து ஏஐல நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி போட்டா உங்களுக்கு வைடர் ரீச் ஆகும். இந்த டேக் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, இந்த டேக்ஸ்க்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த டேக்ஸ்க்கு வந்து 75 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, அதுமாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும். அப்ப நம்ம 100 பாயிண்ட்ஸ் எடுக்குமா 75 பாயிண்ட்ஸ் எடுக்கும்னு பார்த்தா நம்ம 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீடியோ வந்து வைடர் ரீச் ஆகுறதுக்காக. அதனால ரியல் டைம் டேட்டாவை அனலைஸ் பண்ணி சொல்றதுனால நம்ம ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ போடும் போது ஆஸ் வெல் அஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பிஸ்னஸ், நம்மளுடைய பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வீடியோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் டூல். அது vidIQ என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுமா ஒரு பிசினஸ் ஓனரா? இப்ப ஒரு பிசினஸ் ஓனர், ஸ்மால் பிசினஸ் ஓனர் வந்து இப்ப ஸ்டார்ட் அப் பெரிய கம்பெனினா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வைடர் டிசைன் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படி சொல்றதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே இந்த யூடியூப்ல நம்ம வந்து ப்ரொமோட் பண்றோம், நம்மளோட கம்பெனியை ப்ரொமோட் பண்றோம். அப்ப ப்ரொமோட் பண்ணும்போது இந்த vidIQ என்ன பண்ணோம்னா நம்மளோட பிசினஸ் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்டே நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்ம என்ன பிசினஸ் பண்ணோம்னா அதை நல்லாவே அனலைஸ் பண்ணிப்போம் நம்ம போட்ட வீடியோட. அப்ப நம்ம பிசினஸ் எப்படின்னா ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, இது காம்படிட்டர் வந்து நம்மளுடைய காம்படிட்டர் அப்படின்னு எவ்ரி பிசினஸ் வந்து இருக்கும், அதை அனலைஸ் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கான ரிப்போர்ட் கொடுக்கறது எந்த அளவுக்கு அக்யூரன்சி இருக்கு, இது என்ன மெத்தடை வந்து காம்படிட்டர் அனலைசேஷனுக்கு யூஸ் பண்ணணுமா? ஓகே சார், நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் சார், இதுல ஒரு முக்கியமான பெஸ்ட் ஃபீச்சர் தான் நான் பாக்குறது வந்து காம்படிட்டர் அனலைஸ் தான் நான் பாக்குறேன். ஒரு vidIQ வந்து எல்லா டூலுமே நம்மளோட பிசினஸ் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிதான் அனலைஸ் பண்ணி தரும்.
ஆனா இது காம்படேட்டரையும் அனலைஸ் பண்ணி நம்மள பிசினஸ் அவங்களோட எப்படி கம்பேரிசன்ல இன்க்ளூட் பண்றது சொல்றது அந்த விடாய்க்கு. அப்ப இது காம்படேட்டரை என்னெல்லாம் அனலைஸ் பண்ணோம்னா டாப் டு பாட்டம் நம்மளுக்கு எப்படி அனலைஸ் பண்ணுதோ அவங்களுடைய ஸ்டார்டிங். நம்ம ஒருத்தர் காம்படேட்டர் அப்படிலாம் இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லே நமக்கு யாரெல்லாம் காம்படேட்டர் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆட் பண்ணிட்டாலே அவங்களோட டேக் முதல் கொண்டு, அவங்களோட தம்ப்நெயில்ஸ் முதல் கொண்டு, அவங்களோட ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறாங்க, அவங்க டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு, அவங்க டேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லணும் சார். அப்ப ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லும் போது இவங்களோட நீ பெட்டரா பண்ணணும்னா இந்த டேக் யூஸ் பண்ணு, இந்த டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணு, நீ இப்படி பேசு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முதல் கொண்டு இந்த விடாய்க்கு கொடுக்கும் சார். ஓகே, இதனுடைய காம்படேட்டர் அப்படின்னா விடாய்க்கு அப்படின்ற இந்த டூலுக்கு காம்படேட்டர்னா யாரெல்லாம் சொல்லுவாங்க? விடாய்க்கோட காம்படேட்டர் யாருன்னு பார்த்தா டியூபடி சார். டியூபடி, தென் மார்னிங் ஸ்டைல், லான்ச் லைட்ஸ், தென் சோஷியல் பேஸ் சொல்லுவாங்க சார். இதுவும் கிட்டத்தட்ட விடாய்க்கு மாரி தான் சார். இதுவும் அதே மாரி தான் யூடியூப் அனலைஸ் பண்ணி தரும், அந்த வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஒன்னொன்னுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் சார். தென் வந்து இதுல இருக்க A2 டெஸ்ட், ஏபி டெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க சார். ஏபி டெஸ்ட்னா நத்திங் பட் இப்ப நம்ம யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ்லயே 2 கீவேர்ட்ஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கு. அந்த 2 கீவேர்ட்ஸ்லயும் எது பெஸ்ட், அதுலயே எது பெஸ்ட், அது மாதிரி சொல்லிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கு சார். விடாய்க்கு எப்படி ஆக்சஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் நாலு டூல்ஸுமே ஆக்சஸ் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஆனா எல்லாத்துலயுமே ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் எஃபிஷியன்டாவும் யூனிக்காவும் இருக்கு சார். ஓகே, விடாய்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச்சுக்கு வந்து எப்படி சப்போர்ட்டிவா இருக்குமா? எஸ் சார், மார்க்கெட் ரிசர்ச்க்கு எப்படி விடாய்க்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குன்னா, இப்ப ரியல் டைம் டேட்டா தான் அந்த மார்க்கெட்டிங்ல முக்கியமா இந்த ரியல் டைம் டேட்டா யூஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டிங்கே பண்ண முடியும் சார். நம்ம ஓல்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம இப்ப ட்ரெண்டுக்கு ஏற்ற மாரி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணாதான் வைடர் ரீச் ஆகும். ஓல்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம ரீச் ஆகணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. அப்ப மார்க்கெட்டிங் லெவல்ல இப்ப மார்க்கெட்டிங்ல என்ன ட்ரெண்டா இருக்கு, என்ன ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸுக்கும் இந்த வியூவர்ஸுக்கும் எது மாதிரி கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, எது மாதிரி பார்த்தா இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இதுமாரிலாம் மார்க்கெட்டிங் பண்ணா கண்டிப்பா ஒரு பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடாய்க்கு எல்லாமே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ரியல் டைம் டேட்டாவை அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே ஓகே, இப்போ டியூபடி அப்படின்றது இதனுடைய காம்படிட்டர் அப்படின்னு சொன்னீங்க. கம்பேரிட்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? இதோட நம்பர் 1 பொசிஷன் அப்படின்னா விடாய்க்குவா டியூபடியா? இப்படி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்குமே ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு சார். இதுல இல்லாத ஃபீச்சர் அதுலயே இருக்கலாம், அதுல இல்லாத ஃபீச்சர்ஸ் இதுலயும் இருக்கு சார். அப்ப நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ணும் போது நம்ம எது பெஸ்ட் சூஸ் பண்ண முடியாது. ஆனா விடாய்க்குள்ள ஏஐ டூல் ஃபீச்சர்ஸ் இருக்கு சார். இந்த ஏஐ டூல் ஃபீச்சர்ஸ்ல நம்ம ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் நம்ம இப்படி நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தாலே போதும், அதோட ஸ்கிரிப்ட் தம்ப்நெயில் இது யூஸ் பண்ணு, ஸ்கிரிப்ட் இது யூஸ் பண்ணு, எல்லாமே வந்துடும் சார். இப்ப டியூபடியில என்ன ஃபீச்சர்ஸ் சார் எஃபிஷியன்டா இருக்குன்னு நான் சொல்லணும்னா, அதுல வந்து A2 ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் A&B டெஸ்டிங் இருக்கு சார். A&B டெஸ்டிங் சார் நத்திங் பட் இப்போ ஒரு கீவேர்ட்லயே 2 கீவேர்டு இருக்கு, ரெண்டுமே 100 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, ரெண்டுமே பெஸ்ட். ஆனா எனக்கு அந்த 2 பெஸ்ட்லுமே எது பெஸ்ட் அப்படி சொல்லுற ஒரு ஃபீச்சர் இருக்கு சார். அதனால ஒரு 2 டூலையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே பெஸ்ட் தான் சார். ஆனா நம்ம யூடியூபுக்கு எப்படி அனலைஸ் பண்ணதுக்கு எது நம்ம பெஸ்ட்னு சூஸ் பண்ணும்போது விடாய்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்ட் பண்ணி தரும். இது ஒரு பிகினர்ஸாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப சிம்பிள் அண்ட் யூஸா இருக்கும், காம்படிட்டா இருக்காது. நம்ம ஜஸ்ட் ஒரு ஆக்சஸ் பண்ண கொஞ்சமா ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். நமக்கு யூடியூப்ல சேனலே நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல, இந்த வீடியோவே போட தெரியலனா கூட இந்த விடாய்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி வீடியோ போடணும் டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கணும் சார். ஓகே, இப்போ இது என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குமா? விடாய்க்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணது? விடாய்க்கு என்னென்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணதுன்னு சொன்னீங்கன்னா, இப்ப ரியல் டைம் டேட்டா இப்ப வியூவர்ஸே பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து டே டு டே ட்ரெண்டிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு சார். ஒரு நாளைக்கும் ஒரு ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரியல் டைம் டேட்டாவை நல்லா ரெக்கமெண்ட் பண்ணி தருது. ஆனா அது கொஞ்சம் அதுக்கு வந்து சர்ச் பண்ணி காம்ப்ளிகேட்டா இருக்கு நான் திங்க் பண்றேன் சார். சேலஞ்சஸ் என்ன டெக்னாலஜியை வந்து இன்னும் அட்வான்ஸா அட்டாச் பண்றதுக்கு விடாய்க்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க, என்ன அதோட ஃபீச்சர் எப்படி இருக்கும்? எஸ் சார், இப்ப விடாய்க்கு வந்து நம்மளோட யூடியூபோட வீடியோவை எல்லாம் அனலைஸ் பண்ணி தரும் சார். எல்லாத்தையுமே காம்படிட்டர் கூட எல்லாமே கம்பேர் பண்ணி தரும். நம்ம வீடியோட ஸ்கிரிப்ட், டேக், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தரும். ஆனா தம்ப்நெயில்ஸ் வந்து மற்ற சேனல்ஸ் கூட கம்பேர் பண்ணவே பண்ணாது. அப்ப ஃபியூச்சர்ல நம்ம தம்ப்நெயில்ஸையும் மற்ற சேனல்ஸ் கூட வீடியோஸ் கூட கம்பேர் பண்ணி நம்ம அதோட பெஸ்ட் எது போடலாம்
அப்படி சொல்லிட்டு வந்து விடாய்க்கு எனாக்ட் பண்ணலாம். தென் அது மட்டும் இல்லாம ஏஐ ஃபீச்சர்ஸை ஒன்னும் எனாக்ட் பண்ணி ரொம்ப எஃபிஷியன்டா யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபியூச்சர் எனாக்ட்மெண்ட் நம்ம விடாய்க்குல பண்ணலாம். ஓகே, இப்போ யூடியூபுக்காக மட்டுமே டிசைன் பண்ணியிருக்காங்களா, இது அதர் பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகுமா? யூடியூப்ல மட்டும் டிசைன் பண்ணல சார், இது யூடியூபுக்காக முக்கியமா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா யூடியூபுக்கு மட்டும் ஒர்க் ஆகுமா கிடையாது. இது எல்லா டிஜிட்டல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சார். லைக் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியால எல்லாத்துலயுமே லிங்க்டின் எல்லாத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதனுடைய நம்மளுடைய அக்கௌண்ட் அதோட அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ ஒரு கிரியேட்டரா நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு பிளாகர், நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர். நான் வந்து இந்த வீடியோ ஐக்யூ வந்து யூஸ் பண்றதுனால எனக்கு என்ன நன்மைகள்? ஓகே சார், இப்ப கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க சார். ஆனா விடாய்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன கண்டென்ட் போட போறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே நம்ம யோசிக்க வேண்டிய டைமே அங்க வந்து டிக்ரீஸ் பண்ணிடுது சார். எல்லாமே கொடுத்துரும். என்ன கண்டென்ட் போட்டா இது வைடா ரீச் ஆகும், என்னெல்லாம் எப்படிலாம் பண்ணலாம் எல்லாமே அது சொல்லுறோம் சார். அதனால வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை. நம்ம சீக்கிரமா ஒரு ட்ரெண்டிங்ல போகணும்னு நினைச்சா நம்ம யோசிச்சு நம்ம சர்ச் பண்ணி அப்படி போறதை விட விடாய்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா அதுவே சொல்லிடும். இது ட்ரெண்டிங்கா இருக்கு, இது ட்ரெண்டாவே இல்ல, நீங்க வேற டாபிக் சூஸ் பண்ணுங்க, இது நல்லா இருக்கும் சொல்லி எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணிக்கும். அப்ப கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டென்ட் கிரியேட்டர் என்ன கிரியேட் பண்றதுனே தெரியல அப்படி சொல்றதுக்கு பதிலா கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஈஸியா ரெக்கமெண்ட் பண்ணி இந்த கண்டென்ட் தான் பண்ணுங்க சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை வந்து இவர்கிட்ட கொடுத்தா இவர் முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புள் கிட்ட நம்ம வந்து ஒர்க்கை வந்து கொடுத்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பிளேஸ ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு. அப்போ ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா டே டு டே அதுக்கான ட்ரைனிங் அது எடுத்துக்கிற நம்ம ட்ரெயின் தான் பண்றோம். அதை நம்ம ட்ரைனிங் கொடுக்க அதனுடைய அப்டேட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அக்யூரன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து பிசினஸ்க்கும் சரி இந்த மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட்டை நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான டிஜிட்டல் டூல்ஸ், உங்களுடைய பிசினஸுக்கு தேவையான டிஜிட்டல் டூல்ஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சருக்கு தேவையான டிஜிட்டல் டூல்ஸ், உங்களுடைய பர்சனல் லைஃப் மட்டும் இல்லாம உங்களுடைய எஜுகேஷன் லைன், உங்களுடைய கண்டென்ட் கிரியேஷனுக்கு தேவையான டூலுக்கு எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான வீடியோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் சிவசங்கரி, நீங்க வந்து சேனல்ல வந்து இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுடைய வேல்யூபிள் டைமை கொடுத்து கண்டென்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெலிவரி பண்ணதுக்கு விடாய்க்யூவை பத்தி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பீப்புளுக்கு வந்து கிடைச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறோம். இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.